விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் அந்த கடந்த பதிவு அந்த ஓய்வு பெற்ற காவலர்களுடைய அந்த தேர்தல் பணிக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு முறையாக பணி வழங்கலை, அவர்கள் ஏமாற்றத்துடன் திருப்பி அனுப்பப்பட்டனர் அப்படின்னு திருவாரூர் மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர்கள் வெளிப்படுத்தினதனுடைய விளைவாக நம்ம ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். அது ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம போலீஸார் மத்தியில் மிகுந்த வைரலாச்சு. இதுக்கு இடையில் கூட நேற்று முந்தானாலும் அந்த தஞ்சாவூர்லேயும் அந்த ஓய்வு பெற்ற காவலர்கள் அவர்களுக்கான ஊதியம் குறைத்து வழங்கப்பட்டது அப்படின்றது குறித்து அதுவும் அவர்கள் தர்ணா போராட்டம் இந்த மாதிரிலாம் நடத்தினாங்கன்னு வந்துச்சு. ஆனால் இந்த நிலையில் நம்மளுடைய பதிவினுடைய தாக்கம் அதனுடைய விளைவாக எனக்கு அந்த திருவாரூர் மாவட்ட எஸ்பி திரு ஜெயக்குமார் அவங்க நேரடியாக எனக்கு தொடர்பு கொண்டாங்க. சார், அது மிகுந்த என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. பட் அது ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எங்களுக்கான சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான் சார். அது ஒரு 108 தான் எங்களுக்கான சேங்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம மாவட்டத்தில் வந்திருந்தது 170 பேர் வரைக்கும் வந்துட்டாங்க. வேறு ப்ராப்பராக எங்களுக்கால் டெப்ளாய் பண்ண முடியலை. பட் இருந்தாலும் கூட அன்றைக்கே அந்த 17ஆம் தேதி காலையில் எல்லோரையும் முறையாக ரிசீவ் பண்ணி சாமியானா பந்தலில் நம்ம அமர வச்சுருந்தோம். மதிய சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்திடுவோம் அப்படின்றதுக்கு தான் பார்த்தோம். பட் எந்த வகையிலையுமே முடியலை. எல்லா வகையிலையும் எக்ஸ் சர்வீஸ்மேனு மற்ற ஹோம்கார்டு எல்லாமே எங்களுக்கு ஓரளவுக்கு சர்ப்ளஸாக தான் இருந்தது. வேறு வழி இல்லாமல் தான் அந்த நிலை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கே கூட நான் அவர்களை திருப்பி அனுப்பும் பொழுதும் மிகுந்த வருத்தத்தோடு அவர்கள்ட்ட உங்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை சொல்லி, தயவுசெய்து வருத்தப்பட்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி உணவு அருந்திட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து தான் சார் அனுப்பினேன். பட் இருந்தாலும் அது என் தரப்பில் தவறு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா கூப்பிட்டு அவங்கள ப்ராப்பராக டெப்ளாய் பண்ண முடியாத ஒரு வருத்தத்தை தெரிவித்தார். பட் இருந்தாலும் உங்கள் பதிவில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த அதிகார திமிரில் இருக்கக்கூடிய அளவுக்கான கொடூரமானவன் நான் கிடையாது. நானே இயல்பாகவே ஒரு போலீஸார், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பையன் தான் சார். எனக்கு எல்லா ஓய்வு பெற்ற காவலர்களுமே என்னுடைய அப்பாவை போன்றவர்கள் தான், என்னுடைய தந்தையை போன்று தான் நான் அவர்களை பார்ப்பேன். யாரையும் மரியாதை குறைவாக நடத்த மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் அப்படின்னாரு. தனிப்பட்டு அவரை கேட்க வேண்டிய அந்த நேரத்துக்கு எனக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த ஓய்வு பெற்ற இந்த சம்பவம் உண்மைதானே சார் அப்படின்னாலும் அன்றைக்கு நடந்தது. அவர்கள் வந்தாங்க, ஒரு 50-60 பேரை டெப்ளாய் பண்ண முடியாமல் நம்ம திருப்பி அனுப்பிட்டோம். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நான் அதை ஒரு அதிகார திமிரிலேயே வேறு எதுவும் அந்த மாதிரி இல்லை, அவர்களை பயன்படுத்த இயலவில்லை அப்படின்ற அந்த இயலாமையை வெளிப்படுத்தினார். ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா முதல்ல நமக்கு இந்த பதிவை அவர் பார்த்து அவருடைய கவனத்துக்கு போனதனுடைய விளைவாக அதற்குரிய விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்பி லெவலுக்கு இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிக்கு இந்த ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய பதிவின் வெற்றியாக கருதுகிறோம். நமக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க எஸ்பி, அவங்க உயர் அதிகாரி, ஐபிஎஸ், ஐஜி, டிஐஜி, டிஜிபி யார் மீதும் எந்த வெறுப்பும் கிடையாது, எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவர்கள் சரியாக இருந்தால்தான் எனக்கு இங்கே ஒட்டுமொத்த காவல்துறை சரியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கடைநிலை காவலர் நமக்கு கிடைப்பார். அவர் சரியாக இருந்தால் தான் அவர் இன்முகத்தோடு அவர் ரோட்டில் நின்று பணிபுரிவார். அவர் ஏன் அப்படி கடுமையாக நடந்துக்கிறாரு, அதனுடைய பின்னணி என்ன, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. நோய் முதல் நாடி அவர் இங்கே அலுவலில் அவருக்கான அந்த அவ்வளோ பெரிய ஆதங்கத்தை சுமந்துக்கிட்டு அவர் போய் ரோட்டில் சக பப்ளிக்கை பார்க்கும் பொழுது அவரால் எப்படி இருக்க முடியும் அப்படின்றதுல தான் நம்ம இந்த பதிவே ஆரம்பித்தோம். ஆரம்பத்துலேருந்து நம்ம அதை சொல்கிறது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு அப்படின்றதில் போலீஸுக்கான நல்லுறவு நல்லா இருக்கணும்ல, காவலர்லேருந்து காவல் உயர் அதிகாரிகளுடைய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்ற நிலையில் அந்த வகையில் இந்த பதிவு அந்த காவலர்களுடைய மனக்குமுறல் வேறு வகையில் திரும்பிடாமல் வேறு வகையில் போகாமல் அதை நம்மகிட்ட நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க, தொடர்ந்து வெளிப்படுத்த
வெளிப்படுத்துங்க. அதை நம்ம வந்து சேனலில் எப்படி முறையாக அவர்களுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லுவோம். அவரே வெளிப்படுத்தினது என்னென்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அதில் சொல்கிறது மாதிரி நான் போய் அவங்கள கூப்பிட்டு சொல்லணும், மன்னிப்பே கேட்கணுமா கேட்டுருவோம் சார், வருத்தம் தெரிவிக்கணுமா தெரிவிச்சுக்கணும் சார், ரொம்ப இயல்பாக சொன்னார். ஏன்னா ஏதோ ஒரு நெருக்கடிக்கு ஆளானது மாதிரி சொல்லலை. என்ன சார், எங்கள் அப்பா மாதிரி தானே சார் எல்லாருமே, ஆனால் சாதாரணமாக நான் போலீஸார் விட்டு பிள்ளை சார் அப்படின்னாலே நமக்கு இன்னும் கூடுதலாக பெருமையாக இருந்துச்சு. அவர் குறித்து அவர் வெளிப்படுத்தின வாசகங்கள் அப்போயே நான் வந்து ஃபோன் முடிக்கும்போது சொன்னேன், பரவாயில்ல சார், சார்கிட்ட பேசினது மூலம் உங்கள் மீதான அபிமானம் எனக்கு ஒரு படி கூடுச்சு, நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துச்சு, அதுவே போதும் சார் அப்படின்னு சொல்லிச்சா நான் ஃபோன் கட் பண்ணேன். அதனால் அந்த செல்வம் மற்ற அந்த திருவாரூர் மாவட்ட நேற்றே கூட பேசினதா சொன்னார். ஆனால் திருவாரூர் மாவட்ட அந்த ஓய்வு பெற்ற காவலர்கள் சங்க தலைவர் அவங்ககிட்ட அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு இடையில தான் அந்த கூட்டம் நடக்கையில் தான் அந்த செல்வத்துக்கிட்ட நானும் தொடர்பு கொள்கிறாப்பில் இருந்துச்சு. ஆனால் அவரும் வந்து இந்த பதிவு எங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்துச்சு, எல்லாருமே வரவேற்றாங்க அப்படின்னாங்க. பட் அதனினும் ஆறுதலாக எடுத்துக்கோங்க, எஸ்பி வந்து நேரடியாக இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு இருக்காங்க. அதனால் இது விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. மேலும் நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னா, இது போன்ற ஆதங்கங்களை சுமந்து கொண்டு காவலர்கள் பணிபுரிஞ்சாங்கன்னா அது மிகுந்த தொய்வு ஏற்படும், அவர்களுக்குள்ள ஒரு மிகுந்த மனச்சோர்வு ஏற்படும், அவர்களுக்கான தற்கொலை எண்ணம் ஏற்படும். அது உங்களது உளவியல் ரீதியாக நீங்கள் கண்டறிய முடியாத பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் உளவியல் சிக்கலை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் தான் நான் முதலாக இந்த இது பியூர்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் போலீஸ் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எடுத்து தான் நான் பேசினேன். ஏன்னா வெளியில் வரக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் கூட இதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை நான் தடவி கொடுக்குறதா தான் இருக்கீங்க, ஏதோ காவல்துறை செய்கிறது சரின்றது மாதிரியே தான் இருக்கீங்க. அப்படின்னும் போது அந்த கடைநிலை இருக்கக்கூடிய காவலர்களுடைய ஆதங்கம் வெளிப்படுத்தவே முடியாமல் போயிடுது. அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னது, பரவாயில்ல, நம்மளுடைய எஸ்பியினுடைய நடவடிக்கை எனக்கு மிகுந்த 100% திருப்தியாக இருந்துச்சு, ஒரு நல்ல மனிதர்கிட்ட உரையாடிய திருப்தி இருந்துச்சு. அது தவிர இதே மாதிரியான மனிதாபிமானம் எனக்கு எல்லா நிலையிலையும் ஏற்பட்டுச்சுன்னா போதும், நம்ம சேனலுக்கு வேறு டாபிக் நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இதே மாதிரியான மனநிலை ஒரு 200-220 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கீங்கல்ல, உங்களிடம் ஏற்பட்டுச்சு, தோழமையோடு காவல்துறை கடைநிலை ஊழியரை பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இட் இஸ் எனஃப். ஒரு நல்ல போலீஸ் கிடப்பாங்க, ஒரு நல்ல சமூக அமைப்பு ஏற்படும். இந்த இப்போ கூட பாருங்கள், இந்த காவல் நிலைய லாக்அப் டெத்து, ஏன்னா இன்றைக்கு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தலைவலிங்க, சும்மா திரும்ப திரும்ப கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கீழே இருக்கக்கூடியவர்களுடைய உளவியல் சிக்கலே தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு வந்து மேலே இருக்கக்கூடியவர்கள் அதே மனோபாவத்தில் இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. அதனால் அந்த அடிப்படையில் சொன்னால், மற்றபடி இந்த பதிவுக்கான ஒரு உடனடி ஒரு ரிட்டலியேஷன் ஆனால் அது ஏற்பட்டது குறித்து நமக்கும் மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் போடுவோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் இன்னமும் கூட நம்ம காவல்துறை நண்பர்கள் இதனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா வெளிப்படுத்துங்க, நிறையா பகிர்தலுக்கு உள்ளாக்குங்க, உங்களது நண்பர்கள்ட்ட இதனை தெரியப்படுத்துங்க. இது ஒன்று தான் நமக்கான வலிமையான ஆயுதமாக இப்போதைக்கு நான் கருதுகிறேன். ஆனால் மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கக்கூடியதில் நீங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீமு ஆனால் மீடியா இருக்குது பாருங்கள், அதில் போய் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு வரலாம். வந்து பிரிண்டிங் மீடியா இருக்குது பாருங்கள், ஒரு நாள் பேப்பருக்கு வெளியே வரும், அப்புறம் மறுபடியும் மக்கள் மறந்துடுவாங்க. இந்த சோசியல் மீடியா இருக்குது பாருங்கள், சோசியல் மீடியானா இது மாதிரி யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்த எக்ஸ் வலைத்தளம், இந்த எக்ஸ் வலைத்தளம் பழைய இது ட்விட்டரு, ஏன்னா அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் இல்லாத உலக தலைவர்களே கிடையாது, அவர்களுடைய விஷயம் அதில் தான் பகிர்தலுக்கு உள்ளாகுது. அதனால் சோசியல் மீடியா தான் இன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது. அந்த சோசியல் மீடியாவில் நமக்காக இந்த யூடியூப் சேனலை வச்சுருக்கேன். அதனால் இது தொடர்ந்து உங்களது ஆதரவின் பேரில் நம்மளது குறைகள் களையப்படும். அந்த அடிப்படையில் இதனைக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டேன், வேறு தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, வேறு யாரும் பேசவும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், தொடர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.